ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து பாருங்க. துப்பார்க்கு துப்பாயே துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாயே தூவும் மலை இக்குறட்பாவில் பொருந்தியுள்ள அளபடை சொற்களை தேர்க அப்படின்னு கேட்குறாங்க. சரியா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறளை கொடுத்துட்டு அது வந்து எந்த அளபடையில் வருது அப்படின்னு வந்து கேட்பாங்க. இது வந்து எல்லா எக்ஸாம்லையும் ரிப்பீட்டடாக ஒரு கொஷின் வந்து இருக்கும். சரி, இப்போ இந்த துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை இந்த குறட்பாவில் பொருந்தி வரக்கூடிய அளபடியை வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. சொல்லிசை அளபடை, ஒற்றளபடை, இசை நிறை அளபடை, இன்னிசை அளபடை. இதோடைய ஆன்சர் வந்து சொல்லுங்க. இந்த குறட்பாவில் என்ன அளபடை வந்து பொருந்தி வந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இசை நிறை அளபடை. சரியா, இது வந்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டினுங்க. இது பார்த்துங்க. இதே குறட்பாவை கொடுத்துட்டு அப்படியே கேட்கலாம். நீங்கள் மனப்பாடம் கூட பண்ணி வச்சுங்க. இந்த துப்பாய துப்பாக்கு துப்பாய தூவுமலை இது வந்து கேட்டாங்க அப்படின்னா இசை நிறை அளபடை தான் வந்து வரும். சரியா, ஓகே. இந்த கொஸ்டின் வந்து பாருங்க. ஆய்ந்தொடி நல்லாய் இலக்கண குறிப்பை கண்டறிக. சரியா, ஒரு சிலது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா, அது வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆய்தொடி நல்லாய் இலக்கண குறிப்பை வந்து கண்டறிக அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் வேற்றுமை தொகை, இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை, மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை, மூன்றாம் வேற்றுமை தொகை. இதோடைய ஆன்சர் வந்து சொல்லுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆய்தொடி நல்லாய் இதனுடைய இலக்கண குறிப்பை வந்து கேட்பாங்க. இப்படி வந்து டிஃப்ரெண்டாக இருக்கு இல்லையா. இதனுடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் வேற்றுமை உறுப்பும் பயனும் உடன் தொக்க தொகை. சரியா, இதெல்லாம் அப்படியே வந்து மக்கர் கூட பண்ணி வச்சுங்க. நீங்கள் தமிழை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 100 கொஸ்டினில் இப்போ 90 கொஸ்டின் நீங்கள் ஈஸியாகவே சிம்பிளாகவே உங்களை அட்டன் பண்ண முடியுங்க. அந்த 90லேருந்து 100 லாஸ்ட் அந்த 10 கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக எங்கேருந்து கேட்பாங்கன்னே தெரியாது. அதுக்கு தான் நம்ம வந்து வீடியோ வந்து கொடுத்துருக்கோம். சரியா, ஓகே. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயதொடி நல்லாயினா என்ன, இரண்டாம் வேற்றுமை உறுப்பும் பயனும் உடன் தொக்க தொகை. ஓகே ஓகே. இந்த கொஸ்டின் பாருங்க. காரிருள் அகத்தில் நல்ல கதிரொளி நீதான், பேரறிவாளர் நெஞ்சில் பிறந்த பத்திரிகை பெண்ணே என்று கூறியவர் யார்? ஓகேவா, இந்த லைன் நல்லா பார்த்துங்க. காரிருள் அகத்தில் நல்ல கதிரொளி நீதான், பேரறிவாளர் நெஞ்சில் பிறந்த பத்திரிகை பெண்ணே என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார், பாரதிதாசன், கவிமணி, வாணிதாசன். இதோடைய ஆன்சர் வந்து சொல்லுங்க. இந்த லைனை கொடுத்துட்டு யார் வந்து இப்படி சொன்னாங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இதோடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். ஓகேங்களா. அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க. எல்லல், இளமை, அறியாமை, மடமை ஆகிய 4 காரணங்களால் நகைச்சுவை தோன்றும் என கூறிய நூல் எது? சரியா, எல்லல், இளமை, அறியாமை, மடமை ஆகிய 4 காரணங்களால் நகைச்சுவை தோன்றும் என கூறும் நூல் எது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள், தொல்காப்பியம், கம்பராமாயணம், ஆசிய ஜோதி. இதோடைய ஆன்சர் வந்து சொல்லுங்க. இதோடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் தான் இப்படி கூறுது. ஓகேவா. அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க. முற்றிய லுகரத்தினுடைய மாத்திரையின் அளவு என்ன? சரியா, முற்றிய லுகரமுடைய மாத்திரையினுடைய அளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் வந்து பார்த்துருங்க. 1/2 அதாவது அரை, 1/4 அதாவது கால், 3, 1. இதோடைய ஆன்சர் சொல்லுங்க. முற்றிய லுகரத்தினுடைய மாத்திரை அளவு என்ன? காலா, அரையா, 3, 1 சொல்லுங்க. இதோடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1 தான். சரியா, முற்றிய லுகரம்னா அதுக்கு ஒரு மாத்திரை. ஓகேவா. ஓகே. இந்த கொஸ்டின் வந்து பாருங்க. அண்டத்தின் மையம் பூமி என்று சூரியனே என்று கூறியவர் யார்? சரியா, அண்டத்தினுடைய மையம் வந்து பூமி கிடையாது, சூரியன் தான் அப்படி சொன்னது யார்? ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கோப்பர்னிக்கஸ், தலாமி, கலீலியோ, ஐசக் நியூட்டன். இதோடைய ஆன்சர் வந்து சொல்லுங்க. பூமி அண்டத்தினுடைய மையம் வந்து பூமி கிடையாது, சூரியன் தான் அப்படின்னு சொன்னது யாரு? இதோடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கோப்பர்னிக்கஸ். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அண்டத்தினுடைய மையம் வந்து பூமி கிடையாது, சூரியன் தான் அப்படின்னு வந்து கோப்பர்னிக்கஸ் வந்து சொல்லியிருப்பாரு. ஓகேவா. ஓகே. இந்த கொஸ்டின் பாருங்க. இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறார் என இறுதி முசிறில் எழுதி வைத்தவர் யார்? ஓகேவா. இங்க ஒரு தமிழ் மாணவன் வந்து உறங்கி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய இறுதி முறியில் அதாவது இறுதி உயிரில் வந்து எழுதி வச்சவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இது மேக்சிமம் எல்லாருக்குமே தெரியும், ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஆப்ஷன் வந்து பார்த்துருங்க. வீரமாமுனிவர், ஆறுமுக நாவலர், ஜி.யு. போப், கால்டுவெல். இதோடைய ஆன்சர் வந்து சொல்லுங்க. இங்க ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அந்த சமாதியில வந்து அந்த உயிரில் வந்து எழுதி வச்சவர் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜி.யு. போப் தான் வந்து எழுதியிருப்பார். சரியா, தமிழின் மீது அதிகம் ஆர்வம் கொண்ட திருக்குறளை வெறும் 40 நாளில் வந்து படித்து தேர்ந்திருப்பார் இந்த ஜி.யு. போப். ஓகேவா. ஓகே. இந்த கொஸ்டின் வந்து பாருங்க.
உருசிய நாட்டில் அணு துளைக்காத கிரெம்ளின் மாளிகையில் பாதுகாப்பு பெட்டகத்தில் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. இதுவும் வந்து நீங்கள் ஈஸியாக உங்களுக்கு தெரியும், ரிப்பீட்டட் கொஸ்டின். சரியா? உருசிய நாட்டில் அணு துளைக்காத கிரெம்ளின் மாளிகையில் பாதுகாப்பு பெட்டகத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் வந்து எது? ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பகவத்கீதை, திருக்குறள், விவிலியம், ராமாயணம். இதோடைய ஆன்சர் வந்து சொல்லுங்க. இதோடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் தான். திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா உருசிய நாட்டில் அணு துளைக்காத கிரெம்ளின் மாளிகையில் வந்து ஒரு பாதுகாப்பு பெட்டகத்தில் வந்து வச்சிருக்காங்க. சரியா? ஓகே, இந்த கொஸ்டின் வந்து பாருங்க. புகழெனின் உயிரும் கொடுக்குவர் பழியனின் உலகுடன் பெரினும் கொள்ளலர் என கூறும் நூல் எது? சரியா? புகழெனின் உயிரும் கொடுக்குவர் பழியனின் உலகுடன் பெரினும் கொள்ளலர் என கூறும் நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அகநானூறு, புறநானூறு, திருக்குறள், நாலடியார். இதோடைய ஆன்சர் வந்து சொல்லுங்க. ஓகே, புகழெனின் உயிரும் கொடுக்குவர் பழியனின் உலகுடன் பெரினும் கொள்ளலர் என கூறும் நூல் எது? இதோடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா புறநானூறு. சரியா? ஓகே, ஃபைனல் கொஸ்டினுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண் இமைத்த லாலடிகள் காசியில் தொய்தலால் வண்ண மலர் மாலை வாடுதலால் பாடலடிகள் இடம்பெறக்கூடிய நூலை கண்டறிக அப்படின்னு வந்து கேட்குறாங்க. நல்லா பாருங்க. கண் இமைத்த லாலடிகள் காசியில் தொய்தலால் வண்ண மலர் மாலை வாடுதலால் பாடலடிகள் இடம்பெறக்கூடிய நூல் எது? ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளுவ மாலை, நலவெண்பா, தமிழ் பசி, இனியவை 40. இதோடைய ஆன்சர் வந்து சொல்லுங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா? இதை வந்து கேட்கறது வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து நீ லாக் ஆகிடக்கூடாது. இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாங்க அந்த 90 to 100 அந்த 10 கொஸ்டினில் மேக்ஸிமம் 8 or 9 கொஸ்டின் உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஓகே ஓகே, இதோடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நலவெண்பா. ஓகேவா? புரியுதா? அவ்வளோதாங்க. தினமும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி 10 கொஸ்டின் வந்து 10 கொஸ்டின் தொடர்ந்து கொடுத்துருப்போம். இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். தமிழில் நீங்கள் பயமே வேணாம். என்னங்க 90 மட்டும் தாங்க எடுக்க முடியுது. 85 to 90 மட்டும் தான் கொஸ்டின் அட்டன் பண்ண முடியுது. 90க்கு மேலே கொஸ்டின் மார்க்கே வரலையா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறீங்களா? இந்த வீடியோ நீங்கள் கண்டினியூஸாக பாருங்கள். உங்கள் 97, 98, 99 சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. உங்கள் லக்கு 100 கொஸ்டின் கூட நம்ம இதில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய வீடியோ தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும். மறக்காமல் கீழே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.